பாலியல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுடன் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்று நடிகை சாந்தினி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? பாலியல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுடன் தான் சமரசம் செய்து கொள்ளவில்லை, பாலியல் விவகாரத்தில் சமரசம் என்பதே கிடையாது என்ற ஒரு வாதத்தை இன்று விசாரணையின் பொழுது நடிகை சாந்தினி தரப்பானது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளது. குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது நடிகை சாந்தினி அளித்த பாலியல் புகாரின் பெயரில் கைது செய்யப்பட்டு அவருக்கு பிறகு அவருக்கான அந்த ஜாமீன் என்பது வழங்கப்பட்ட நிலையில் அதனை ரத்து செய்வதற்கான தொடர்பான ஒரு பல்வேறு வழக்குகள் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் மேல்முறையீடு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த மனு என்பது இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலியல் வழக்குகளில் சமரசம் என்பது கிடையாது, வழக்கில் உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்கள் தன்னுடைய கண்ணியத்துக்கு எதிரானது, அதை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நடிகை சாந்தினி தரப்பில் முன்வைக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சமரசம் தொடர்பான உத்தரவை பிறப்பித்த பொழுது இந்த மனு மீது ஏன் மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். தற்பொழுது நீதிமன்றத்தில் இது போன்ற கருத்துக்களை கூறுவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் கோரிக்கை முன்வைத்த நிலையில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு வழங்கப்பட்ட அந்த ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதே சமயத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த வழக்கை விசாரணைக்கு ஏன் பட்டியலிடவில்லை என்ற ஒரு விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று நீதிமன்ற பதிவாளருக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.